அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கத்தாரில் ஒரு நர்சிங் ஜாப்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான கல்வி தகுதி என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கத்தாரில் வந்து ஜென்ரலாக ஜாப்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நர்சிங் ஜாப்ஸ். ஸோ நர்சிங் ஜாப்ஸ் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கத்தாரில் FIFA வேர்ல்டு கப் வந்து இந்த இயரில் வந்து நடக்க போகுது, இயர் எண்டில் நடக்க போகுது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நர்சிங் ஜாப்ஸ் வந்து இப்போ ப்ரைவேட்லேயும் இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட்லேயும் இருக்கட்டும் நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய நாட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உங்களோட நாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டில் வந்து எப்படி வந்து வேலையை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு அதிக சம்பளத்துக்கு நிறைய, அதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ந்த நாட்டில், ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு வேலை எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கத்தார் நாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு செவிலியராக வரணும் அப்படின்னா பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்துருக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரியில் வந்து ஒரு 2 இயர்ஸ், அதாவது ஹோம் கண்ட்ரியோ அல்லது வெளியில் வேறு எங்கேயாவது வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா போதும். இப்போ உங்ககிட்ட வந்து கல்வி தகுதி இருக்குது, அதாவது பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ இருக்குது உங்ககிட்ட. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் வந்து எழுதணும். இந்த ஜிசிசி கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இது. அதாவது நீங்கள் உங்களோட டிகிரியில் வந்து என்ன படிச்சிருந்தீங்களோ அல்லது இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருந்தீங்களோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொமெட்ரிக் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. இந்த ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 150 கொஷின்ஸ் இருக்கும், 150 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பெஸ்ட் ஆன்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி உங்களுக்கு ஆன்லைனில் தான் வந்து இது நடத்துகிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் என்னென்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜிசிசி கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்தாருக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கத்தார் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொமெட்ரிக் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த உங்களோட டைமிங் எந்த டைமுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் இன்னும் குயிக்காக, அதாவது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு எஜுகேஷனல் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொமெட்ரிக் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோச்சிங் கிளாஸஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்தோ அல்லது 2 மந்த்தோ நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொமெட்ரிக் எக்ஸாம்லாம் இந்த சைட் பை சைடாகவே நீங்கள் வந்து ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜென்சியை வந்து நீங்கள் தேடி எடுக்கலாம். அல்லது கத்தாரில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக வந்து நீங்கள் வேலை தேடலாம். இதில் என்னோடய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஏஜென்சியை வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக சொல்லுவாங்க. என்ன சேலரி அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. நம்ம ஏன் ஒரு ஏஜென்ட் மூலமாக போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் வந்து மார்க் ஷீட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அட்டஸ்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அட்டஸ்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஏஜென்ட் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரொமெட்ரிக் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Dataflow. இந்த Dataflow அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க தான் Dataflow ஏஜென்ட். இந்த Dataflow ஏஜென்ட் எதெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது ரெண்டையும் வந்து அவங்க பார்க்குறாங்க. இந்த Dataflow ப்ராசஸில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் தான். அதாவது இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அடுத்தது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராப்பரான ஹாஸ்பிட்டலாக, அதாவது ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 இயர்ஸ் நீங்கள் வேலை பண்ணும்பொழுது உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சேலரி வந்து கரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு மந்த்லி வந்து கிடச்சிருக்கா, சேலரி
ஸ்டேட்மெண்ட் உங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஎஃப் வந்து அவங்க அப்ளை பண்ணி அவங்க அதுக்கு பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 டீட்டெயிலும் வந்து சம்டைம் வந்து Dataflow வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான வெரிஃபிகேஷன்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த Dataflow ப்ராசஸ் வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த Dataflow ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 டேஸில் வந்து இந்த Dataflow ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த Dataflow ப்ராசஸ் முடிகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கத்தாருக்கு வந்துடலாம், உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் வந்து நம்மளுடைய MOPHல வந்து உங்களுடைய டெம்ப்ரவரி லைசன்ஸ், அதாவது டெம்ப்ரவரி நர்சிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த Dataflow வந்து ரொம்பவும் முக்கியம். Dataflow அண்ட் Prometric எக்ஸாமினுடைய பாஸ் சர்டிஃபிகேட் இது 2ம் வேணும். இன்னொரு விஷயம் இந்த ப்ரொமெட்ரிக்கில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரொமெட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 years தான் வேலிடிட்டி இருக்குது. 3 years ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் வந்து 3 years தான் வந்து வேலிடிட்டி இருக்குது. சப்போஸ் அந்த 3rd year உங்களுக்கு முடிஞ்சிச்சு, வேலிடிட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்பியர் ஆகி தான் மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பாஸ் பண்ண நாள்லேருந்து 3 years வந்து உங்களுக்கு அதோட வேலிடிட்டி இருக்குது. இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுடைய டெம்ப்ரவரி லைசன்ஸ்க்காக அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டெம்ப்ரவரி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடச்சிடும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ரவரி லைசன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் லைசன்ஸ்க்கு உங்களோட நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்லி கவர்மெண்ட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் வரலாம், அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸும் நிறையா இருக்குது. இங்கே ப்ரைவேட் கிளினிக்ஸ் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் சர்வீஸ் கிளினிக் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய ஜாப்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். கத்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் த்ரூ ஏஜென்சி மூலமாக போகலாம். ஸோ த்ரூ ஏஜென்சி மூலமாக போகும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க மூலமாக வந்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அதாவது அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய நாட்டில் இருந்துகிட்டே கூட நீங்கள் கத்தார் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் காட்டும். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய சிவி அனுப்பிச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் சர்ச்சிங்கில் வந்து நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து கவனத்தில் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் ஏஜென்சியை நம்ம வந்து பிலீவ் பண்ணி வரோம் அப்படின்னா 100% நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. ஸோ அதே நேரத்தில் வந்து பிலீவ் பண்ணாமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தீர விசாரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட் கொடுக்குறதாகட்டும் அல்லது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக விசாரிச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகி வந்து சேஃபாக வேலை பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து இது வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி கத்தார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கத்தாரில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், கத்தார் பொறுத்த வரைக்கும் சேஃபான கண்ட்ரி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ஜாப் வந்து கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஆஃபர் லெட்டரோ அல்லது அக்ரிமெண்ட்லேயோ நீங்கள் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு கத்தாரில் வந்து ஒரு நர்சிங் ஜாப்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து எப்படி வராங்க அப்படின்னா
அவங்களுடைய பர்சனல் விசா எடுத்துக்கிட்டும் வந்து வேலை பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு வேலை பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சனல் விசா எடுக்கிறது ப்ரொசீஜர்ஸ் என்ன, இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த FIFA வேர்ல்டு கப் இப்போ வந்து நவம்பர் டிசம்பரில் நடக்க போகுது இந்த இயரில். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரவரி நர்சஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து MOPH வெப்சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதோட லிங்க்கும் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து MOPH வெப்சைட் நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.